நீங்களே யூகத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்குறீங்க, அதை வந்தால் பார்த்துக்கலாம். நேற்றுக்கு பேசும்போது அண்ணாமலை வந்து இவ்வளவு நாள் நேரடியான விமர்சனம் இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ சினிமா டைலாக் அவர் சொல்ற மாதிரி கம்முன்னு இருந்துட்டு போயிடுறாரு. அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மென்மையான போக்கையே விஜய் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம் அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லா இருக்கு. நடந்ததுல ஐபிஎஸ் அதிகாரி செக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் உள்ள வாங்க, அது நிறைய ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஆபீசர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆபீசர் உண்மையுமே சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க டீமை பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க, எப்படி நடக்கணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கான போதிய சுதந்திரம் இருக்காங்கிறத கேள்வி. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.